الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من أعان على خصومة بغير حق كان في سخط الله حتى ينزعه، أو كما قال صلى الله عليه وسلم. கணிதற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நன்மைக்கும் இறை அச்சத்துக்கும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், பாவத்திற்கும் அத்துமீறலுக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள், உதவி செய்யாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை வழங்குவதில் மிக கடுமையானவன் என்று அல்லாஹ் சொல்லுவான். பாவமான காரியங்களின் மீது யாருக்கும் ஒரு அநியாயத்திற்காக யாருக்கும் நாம் உதவி செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒருவன் தீயவன் என்பதற்கு அடையாளம் அநியாயமாக ஒரு வழக்கின் மீது ஒருத்தருக்கு உதவி செய்கிறார். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது எதுவுமே தெரியாது, ஆனால் அநியாயமாக ஒரு வழக்கின் மீது ஒருத்தருக்கு உதவி செய்கிறார் என்றால் அவர் அல்லாஹுடைய கோபத்திலேயே இருப்பார், அதிலிருந்து அவர் வெளியே வருகிற வரை என்று சொன்னார். அநியாயத்துக்கு எந்த வகையிலையும் பாவத்திற்கும் எந்த வகையிலையும் நாம் துணை போய்விடக்கூடாது. அது அல்லாஹின் கோபத்துக்கு காரணமாக. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் மஷா மஅ ஸாலிமின் லியுஈனஹு வஹுவ யஅலமு அன்னஹு ஸாலிமுன். ஒருவன் அநியாயக்காரன் தான் என்று நல்ல தெரிகிறது, ஒருவர் அநியாயக்காரன் தான் என்று நல்லா தெரிகிறது. அந்த அநியாயக்காரனுக்கு உதவி செய்வதற்காக அந்த அநியாயக்காரனோடு யார் நடக்கிறானோ எந்த வகையிலுமே ஒருத்தனுக்கு உதவி செய்யக்கூடாது. அத்துமீறல் பாவத்துக்கு உதவி செய்ய, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டான் என்று சொன்னான். மேலே ஓதின அந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில் துர்ருல் மன்சூர் என்ற கிதாபிலே இடம் பெற்றிருக்கிறார். அநியாயத்துக்கு எந்த வகையிலையும் அத்துமீறலுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்யக்கூடாது. அந்த அநியாயக்காரனோடு நடந்து செல்வது அவனை இஸ்லாத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துவிடும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறோம். அடுத்து சொன்னாங்க, மன் ஆன அலா கத்லி முஃமினின், ஒரு ஈமான்தாரியை கொலை செய்வதன் மீது யார் உதவி செய்கிறாரோ, எந்த அளவுக்கு, வலவ் பி ஷத்ரி கத்ல் வலவ் பி ஷத்ரி கலிமத்தின், ஒரு முழு வார்த்தை இல்லை, ஒரு வார்த்தையில் பாதியை சொன்னால் கூட, ஒரு வார்த்தையில் பாதியை சொன்னால் கூட அந்த காரியத்தை செய்துவிடு, முடிச்சிடு அப்படின்னு சொன்னா கூட சொன்னாங்க. ஒரு கலிமா, ஒரு வார்த்தையில் பாதியை சொன்னால் கூட அவன் என்ன நிலையில் வருவான், நாளைக்கு கியாமத்துடைய நாளிலே அவனுடைய கண்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து, ரஹ்மத்தை கொண்டுதான் சொர்க்கத்துக்கே போக முடியும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையானவன் எழுந்து இந்த காரியத்தில் ஈடுபட்டவனுடைய ரெண்டு கண்களுக்கு மத்தியில எழுதப்பட்டிருக்கும் ஆயிசும் மின் ரஹ்மத்தில்லா என்று எழுதும்.
அவன் எங்க போவான்? ஒரு காரியத்தை செய்வதல்ல, ஒரு பாவமான ஒரு அநியாயமான ஒரு காரியத்தை நாம செய்யறதில்லை. அந்த செய்யறதுக்காக நீங்க உதவி செய்தாலே, சும்மா ஒரு சைக்கிளை காட்டினாலே, ஒரு அறவார்த்தை பேசினாலே இவ்வளவு பெரிய தண்டனை என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு வெளியே போயிடும், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகுவான் என்றால் அந்த காரியத்தை செய்தால் அவன் நிலைமை என்ன? இன்றைக்கு போர் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? யார் உதவி செய்யறது? எப்படி? அமெரிக்கால இருந்து ஈரானை அடிக்க முடியாது, ஆனால் அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள், அதுல முக்கியமாக ஐக்கிய அரபு அமீரகம், கேடுகெட்டவர்கள், இஸ்லாத்தின் பேரில் கேடுகெட்ட வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு இவர்கள் கேடுகெட்டவர்கள் என்றால், அமெரிக்காவுடைய அதிபர் இருக்கிறானே, அவன் சொல்றான், முகமது பின் சல்மான் என்னுடைய பின்பகுதியை சுவைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்றான்னா, ஒரு முதலீட்டாளர் மாநாட்டில் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால் இந்த அரபு உலகம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எவ்வளவு, இந்த உயிர்கள் போவதற்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறது என்று நாம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் சொல்லுகிறார், எங்களுடைய வாப்பா உட்பட நிறைய சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் பயணம் சென்றாங்க. நபி எல்லாரும் கிளம்புறாங்க, அவங்களோட எல்லாரும் போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களில் சிலரை கடல் மார்க்கமாக வந்து எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டாங்க. கடல் மார்க்கமாக வந்து எங்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள் அப்படி பிரிச்சு விட்டாங்க. சில பேர் கடல் மார்க்கமா வந்தாங்க. அந்த கடல் மார்க்கமாக வந்தவர்கள் அனைவர்களும் இஹ்ராம் கட்டிட்டாங்க. இஹ்ராம் கட்டிட்டா வேட்டையாடக்கூடாது, சட்டம். எப்படிங்க? வேட்டையாட கூடாது, ஹராம். ஆனால் இதுல அபூ கதாதா விதிவிலக்கு, அவங்க இஹ்ராம் கட்டல. ஒரு காட்டு கழுதையை பார்த்தாங்க, அதுல ஏறி சவாரி செய்தாங்க. சவாரி செய்கிற போது அவங்களுடைய சாட்டை கீழே விழுந்துடுச்சு. அந்த இஹ்ராம் கட்டியிருந்த தன்னுடைய சக தோழர்களிடம் அந்த சாட்டையை எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இஹ்ராம் அணிந்து விட்டதால் இந்த செயலை நாங்கள் செய்ய மாட்டோம். கடைசியா அபூ கதாதா கீழே இறங்கி இந்த சாட்டையை எடுத்தாங்க. கடைசியா அந்த காட்டு கழுதையை வேட்டையாடி அவங்களும் சாப்பிட்டாங்க, கூட வந்து அந்த தோழர்களும் சாப்பிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க, நாம எல்லோரும் இஹ்ராம் அணிந்து விட்டோமே, இப்படி சாப்பிடுகிறோமே, இது சரிதானா? வாங்க மிச்சத்தை அப்படியே கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நடந்த நிகழ்வை சொன்னாங்க. நாங்க எல்லோரும் இஹ்ராம் கட்டிட்டோம், அபூ கதாதா இஹ்ராம் கட்டல, அவர் ஒரு காட்டு கழுதையை வேட்டையாடி கொண்டு வந்தாரு, நாங்க எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மீதமானது இங்க கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை, ஹல் மின்கும் அஹதுன் அமரஹு, உங்கள யாராவது இஹ்ராம் அணிந்திருந்தவர்களில் உங்களில் யாராவது ஒருவர் அந்த காரியத்தை செய் என்று கட்டளையிட்டீர்களா என்று கேட்டான். நீங்க கட்டளையிட்டீர்களா அந்த காட்டு கழுதையை வேட்டையாடு என்று? அபூ கதாதாவுக்கு நீங்க யாராவது கட்டளையிட்டீங்களா? கட்டளையிடுறது ஒன்று, இரண்டாவது சைகினை இஷாரா அப்படி செய்யுங்க, அப்படி ஒரு கையாவது காட்டினீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதுல எதுவுமே நாங்க செய்யல யார சொல்லலாம் சொன்னோம். அப்படியானால் அந்த கரியின் மீதமானதை சாப்பிடுங்கள் என்று சொன்னாங்க. என்ன புரிகிறது? ஒரு செயலை செய்வதல்ல, அந்த செயலை செய்வதற்கு கட்டளையிட்டாலோ அல்லது சைக்கிளை செய்தாலோ அந்த செயலுக்குள் நீங்கள் வந்து விடுவீர்கள். வேட்டையாடியதாகத்தான் நீங்கள் கருதப்படுவீர்கள். வேட்டையாடுவது அல்ல, வேட்டையாடுங்கள் என்று சொன்னாலும் சைக்கிளை செய்தாலும் அந்த குற்றத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள். அதுதான் இன்னைக்கு அரபுலகம் செய்கிறது.
அமெரிக்காவால் ஈரானை அடிக்க முடியாது. அங்கங்க இராணுவ தளங்களை அமைப்பதற்கும் இராணுவ வீரர்களை வைப்பதற்கும் இந்த அரபுலகம் இஸ்லாம் என்ற போர்வையில கேடுகட்டத்தனமான செயல்களை செய்து இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்கிறார். எத்தனை உயிர்கள், எத்தனை குழந்தைகளின் உயிர்கள், எத்தனை இளைஞர்கள், வாலிப பெண்களுடைய உயிர்கள் போயிருக்கிறது. இது அத்தனைக்கும் அதிலேயும் ஐக்கிய அமீரகம் இருக்குது, அரபு அமீரகம் மோசமான, தனக்கு எதிராக யாரும் கிளம்பிவிடக் கூடாது, தன்னுடைய சுகபோகங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கிளர்ச்சியாளர்கள் கலகக்காரர்களுக்கு உதவி செய்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிறது இந்த UAE. மோசமானவர்கள். அப்ப நாம ஒரு வகையில எந்த வகையிலையுமே அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ அது பாவமாக இருக்குமானால், அநியாயமாக அத்துமீறலாக இருக்குமானால் எந்த வகையிலையும் அதற்கு துணை போய் விடக்கூடாது. கண்டும் காணாமல் இருப்பதும் கூட ஒரு வகையிலே குற்றம்தான். அப்படி காரியம் நடக்கிறது, என்ன செய்கிறோம்? கண்டும் காணாமல் இருக்கிறோம் என்றால் அதுவும் ஒரு வகையில குற்றம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்ஸூமி கோத்திரத்தை சார்ந்த ஒரு உயர்ந்த பிரபலியமான ஒரு கோத்திரம், ஒரு பெண் திருடி விட்டார். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். பெரிய குலத்தை சார்ந்த பெண், என்ன செய்வது? எல்லாரும் ஒரு மஷூரா திருடிட்டாங்க. யாரு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் பேசுறது? அப்படியே விட்டு புடிங்க, கண்டும் காணாமல் இருங்க. இதுக்கு சரியான ஆளு உசாமா பின் ஸைத். உசாமா இப்னு ஸைத் அவங்கதான் சரியான ஆள். அவங்கதான் நபிகளாருடைய முஹப்பத்துக்குரிய பிள்ளை. பிள்ளைன்னா சொந்த பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை. பேச வைக்கலாம். போகதான் செஞ்சாங்க, பேசினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திரிச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஹத்துல, அல்லாஹ்வுடைய கட்டளைகள்ல நீங்க பரிந்து பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, அதுல நீங்க பரிந்து பேசுவீங்களா? நீங்க பேசினா நான் கண்டும் காணாமல் இருக்கணுமா? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எதனால் அழிக்கப்பட்டார்கள் தெரியுமா? இந்த மாதிரியான காரியங்களால் தான். ஒரு வசதி படைத்த ஒரு பிரபலியமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் ஏதாவது தப்பு செய்துட்டா கண்டும் காணாமல் இருப்பது இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய பழக்கம். இது அந்த போர் நடக்கிற நாடுகளுக்கு சொன்னாலும் இது நமக்கும் சொல்லப்படுகிற செய்திகள் தானே. ஒரு வசதியான ஒரு தப்பு செய்யட்டுமே, அது எந்த தவறாக இருந்தால் அதை நான் விவரிக்க விரும்பல. அது எந்த தவறாக இருந்தாலும் ஒரு வசதி படைத்தவன் செய்து விட்டால் நமக்குள்ளே ஒரு எண்ணம், ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவன் முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சிருங்கப்பா. அதுவே ஒரு கஷ்டப்பட்டவன் செஞ்சுட்டா, ஒரு ஏழை எளியவன் செய்துட்டா, ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் செய்துட்டா என்ன பேச்சு சொல்லுவாங்களா? நாக்கு மேல பல்லு போட்டு பல்லு மேல நாக்கு போட்டு பேசுறது இல்லையா? அதாங்க கேட்டாங்க, சத்தம் போட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணம் உங்களில் சிறப்புக்குரியவர்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள் இது மாதிரியான ஒரு காரியத்தை செய்தால் அவர்களை விட்டு விடுவது, ஒரு பலகீனமான ஒரு சாதாரணமானவன் செய்து விட்டால் அவனை தண்டிப்பது. முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா இந்த தவறை செய்திருந்தால், இந்த திருடுதல் என்ற இந்த தவறை செய்திருந்தால் அப்போதும் இந்த ஃபாத்திமாவுடைய கை வெட்டப்படும் என்று சொன்னான். நடக்கிறது ஒரு தவறு, அதை பார்த்து கொண்டு இருப்பதும் இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது. அந்த பாலஸ்தீன மக்கள் காசாவில் இருக்கக்கூடியவர்களில் குழந்தைகள் இருந்து எல்லோரையும் அடித்தார்களே, இந்த அரபுலகம் முழு ஒட்டகத்தையும் பொறித்து திங்கிறதுக்கு மட்டுமே லாய்க்கானவர்கள். ஒரு இஸ்லாமிய
ஷரியத்தினுடைய எந்த இதுவும் யுத்தத்தில் கிடையாது, யுத்தத்தில் கிடையாது. தேற்று வந்துருச்சு, தேற்றுக்குள்ள மஸ்ஜித், இவ்வளவு கேவலம் இல்லையா? ஆனா இது இங்க பேசலாம், பேச்சுரிமை உள்ள நாடு. இந்த பேச்ச நீங்க அரபு நாடுகள், அதாவது முக்கியமா சவுதியில நீங்க பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், பேசிட்டு இருக்க இமாம், அங்க இருந்தவர்களே சொல்லுகிறார்கள், பேசிட்டு இருக்கிற இமாம் பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே கீழே போயிடுவாரு, அங்க இருந்து இன்னொருத்தர் எந்திரிப்பாரு பேசுறது. அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்களை தான் இன்னைக்கு வைத்திருக்கிறார்கள். அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படியே கீழே இழுத்து அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் கொண்டு போயிடுவாங்க. இன்னொருத்தர் எந்திரிச்சு அவங்க எல்லாருக்கும் ஜால்ரா அடிக்கிறவர் பேசுவார். அந்த இமாம் எங்க போவார்? அவங்களுக்கு எதிராக பேசியவர் எங்க போவார் என்றால், எங்க போவார் என்றே தெரியாது. இதான் அங்க நடக்குது. அதனால எல்லாருக்கும் எதை எழுதி கொடுக்கிறார்களோ அதை வாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். யாரும் யாருக்கும் எதிராக பேசக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஹத்துகளில், கட்டளைகளில் ஏதாவது ஒரு கட்டளையை தடுப்பதற்கு யாராவது பரிந்து பேசினால் அவன் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை எதிர்க்க, அல்லாஹ்வை அவனுடைய காரியத்திலே எதிர்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை எதிர்க்கிறான் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. துணை போறது பெரிய தவறு, அந்த அநியாயத்தை செய்வது மாபெரும் தவறு. இன்னைக்கு இந்த அரபுலகம் பூரா அதுதான் செஞ்சிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்சுர் அஹாக ஸாலிமன் அவ் மظلومன், உங்களுடைய சகோதரன் அநியாயம் செய்வோனாக இருந்தாலும் அநியாயத்துக்கு உட்பட்டவனாக இருந்தாலும், அநியாயம் செய்யறது அநியாயம் செய்யப்படுறது ரெண்டு பேருக்கும் உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அநியாயம் செய்யறான் அடிச்சானே அவனுக்கு போய் எப்படி உதவி செய்யறது? ஒருத்தனை அடிச்சுட்டான், அடிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், தாக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு உதவி செய்யலாம், அநியாயம் செய்யறான் அவனுக்கு எப்படி நாங்க உதவி செய்யறது? யாரும் சொல்லுவான். சொன்னாங்க, அவன் அநியாயம் செய்யறானா இல்லையா, அந்த அநியாயத்திலிருந்து அவனை தடுப்பது தான் அவனுக்கு உதவி செய்யறது. அநியாயம் செய்ய விடாமல் தடுப்பது அவனுக்கு உதவி செய்வதுன்னு சொன்னான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அபூஜஹல் எவ்வளவு மோசக்காரன் எல்லாத்துக்கும் தெரியும். குர்ஆன்ல இருக்குது, அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், அந்த கூலி கொடுக்கக்கூடிய அந்த மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவனை நீங்கள் பார்த்தீர்களா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் யார் தெரியுமா? அனாதைகளை விரட்டுகிறவன், அவர்களுடைய உரிமையை கொடுக்காமல் விரட்டுகிறவன் என்ற வசனம். இது இவன் பேர்ல இறங்கியதாக சொல்லுவாங்க. அபூஜஹல் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு அனாதை பிள்ளைக்கு கார்டியனாக இருந்தார், பொறுப்புதாரி. அந்த புள்ள, அந்த குழந்தை வந்து கேக்குது, சட்டையில ஒரு அரைகுறை ட்ரெஸ் கிழிஞ்ச நிலையில போட்டு வந்து அபூஜஹல்கிட்ட தன்னுடைய பொருளை தான் கேட்குது. என்னுடைய ஏதாவது தாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிறேன், சாப்பிட்டுக்கிறேன். அவன் கொடுக்கல, கண்டுக்கவே இல்லை. இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அனாதைகளின் பொருளை எவன் அநியாயமாக திங்குகிறானோ அவன் சும்மா சாப்பிடல, நெருப்பை தின்னுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அந்த அநியாயக்காரன் என்ன செய்ய கண்டுக்கல. அந்த பையன் நிராசை ஆயிட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த குறைஷிகள்ல பெரிய மனிதர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்க சொன்னாங்க, நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் சொல்லுப்பா, அவர் ஏதாவது வந்து பேசுவாருப்பான்னு. நல்ல நோக்கத்துலலாம் சொல்லல. மாவுருதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நல்ல நோக்கத்துலலாம் அவங்க சொல்லல, சண்டையை மூட்டி விடலாம் இல்லையா, ஒரு கேலி பரிகாசத்துக்கு ஆளாக்கலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் சொன்னாங்க. இந்த பையனை நேரா, அந்த பையனுக்கு தெரியாது, இப்போ நேரா போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் சொன்ன, அந்த மாதிரி என்னுடைய பொருளை வச்சுட்டு எனக்கே தரமாட்டுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரி தானே, கண்டுக்கலாம் இருந்துக்கலாம் இல்லையா. அப்போ அநியாயம் செய்யப்பட்டிருக்கான் அந்த பையன்.
அந்த அநியாயம் செய்தவன் அவன் மோசமான ஆளு. அவன் பேச வந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நியாயம் கேட்டு வந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதானே செய்திருக்க வேண்டும் இந்த அரபுலகம். காதாவிலே பாலஸ்தீனத்திலே மக்களை அடிக்கிற போது இவன் உதவி செய்தான். மோசமானவர்கள் இவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல்கிட்ட வரதான் செஞ்சாங்க. எஞ்சிட்டான். மருஹபா, வாங்க வாங்கன்னா. மருஹபா அப்படின்னா அரபியில வாங்க வாங்க, உங்களை வரவேற்கிறேன் வாங்கன்னு சொன்ன. அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து அனுப்பிட்டான். இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அந்த குறைஷி பெரியவர்கள் அவனை குறைபடுத்தி பேசினார்கள். யார்? அபூஜஹல். என்ன பண்ணி பெரிய ஆளு, நீ மதம் மாறிட்டியா, நீ இஸ்லாத்துக்கு போயிட்டியா? இல்லை, நான் அப்படிலாம் ஒன்றும் போகலப்பா, நடந்ததை கேள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். அவர்களுடைய வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் 2 ஈட்டி இருக்குது. நான் நபிகளாருக்கு அவர் சொன்ன அந்த காரியத்துக்கு நான் பதில் சொல்லவில்லையானால் அந்த 2 ஈட்டிகளும் என்னை தாக்கி விடுமோ என்று பயந்து இந்த காரியத்தை செய்தேன் என்று சொன்னான். அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான் அந்த பிள்ளை. அநியாயம் செய்யப்பட்ட அந்த பிள்ளையை கண்டும் காணாமல் இருக்காம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயம் செய்தவனிடத்துல பேசினாங்க. இன்னைக்கு இந்த உலகம் அப்படிதான் இருக்குது, பார்த்துட்டு பேசாம இருக்குது. நமக்கு என்னப்பா, யாரோ அடிக்கிறாங்க, என்னமோ செய்யறாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் சமாதானம் பேசுறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமாதானம் பேசிருக்கு என்று சொல்லுகிற போதே லெபனான் அடிக்கிறான். அந்த ஹெர்மூசா ஏதோ ஒண்ணு அதை மூடிட்டாங்க திரும்ப. இதுதான் நடக்குது. நமக்கு என்ன என்று கண்டும் காணாமல் இருந்தால் என்ன ஆகும்? நம்ம வீட்டுல என்ன செய்யணும்? எல்லா ஹோட்டல்கள்லையும் விறகு வச்சுதான் எரிக்கணும், பழைய காலத்துக்கு தான் திரும்பணும். நிறைய ஹோட்டல்கள் மூடப்பட்டிருச்சு, நிறைய சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு. நமக்கு என்னன்னு இருந்தா ஒரு ஹதீஸ் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சின்ன பிள்ளைக்கு கூட விளங்குற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்லி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு கப்பல், 2 பேர், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் வரம்பு மீறுகிறவர்கள். இந்த 2 பேருக்கு உதாரணம் அழகா சொன்னாங்க. ஒரு கப்பல், கீழ்த்தளம் மேல்தளம். ஒரு கப்பல்ல கீழ்த்தளம் மேல்தளம் ஒரு குரூப் இருக்குது, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. கீழே உள்ளவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுமானால் மேல போய் தான் வாங்கணும். இப்ப கீழே இருக்கிறவங்க யோசிச்சாங்க, ஒரே போய் மேல போய் வாங்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு ஏன் தொந்தரவாகுது, நாம என்ன செஞ்சலாம், பேசாம என்ன செய்யலாம், கப்பல்ல ஏகப்பட்ட தண்ணி இருக்குது, கப்பலுக்கு கீழே கப்பலே தண்ணியில தான் மிதக்குது, சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கலாம், அப்படியே கீழே ஒரு ஓட்டை போட்டா தண்ணி மேல நமக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு கீழே உள்ளவங்க நினைக்கும் போது மேலே இருக்கக்கூடியவர்கள் பார்த்து கொண்டு இருந்தால் அழகான உதாரணம் சொன்னாங்க. என்ன ஆகும்? 2 பேரும் அழிஞ்சிடும். இன்னைக்கு நாம எல்லாம் பார்த்து இந்தியாவில இருந்து எல்லா நாடுகளும் அதை வேடிக்கை பார்க்கிறது. எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்க்கிறது. நிலைமை என்ன? விலைவாசி ஏறுகிறது. நமக்கு ஆல்ரெடி ஏத்தி தான் வச்சுக்கிறாங்க. பெட்ரோலுடைய, டீசலுடைய, நம்ம எல்லாருக்கும் அந்த நினைப்பு வேற இருக்குது. என்னன்னு நம்ம நாட்டுல ஏறலையா, தேர்தல் வருதுல்ல, 1. 2வது, ஆல்ரெடி 50 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோல் 101 ரூபாய் 102 ரூபாய்க்கு விற்கிற, ஆல்ரெடி ஏற்றி தான் வச்சிருக்கலாம். இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருந்து பக்கத்துல உள்ள மாநிலங்கள்ல அல்லது நாடுகள்ல வாங்குறது, நமக்கு பெட்ரோல் எவ்வளவு? 102. ஆனா இங்க இருந்து கொடுக்குறான் 50 ரூபாய்க்கு கொடுக்குறான். தெரியுமா? அது தெரியுமா? ஆல்ரெடி ஏற்றி வச்சுக்கிறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 2வது 23ஆம் தேதி போட வேண்டியது, அது போட்ட பிறகுதான் விளையாட்டை பார்க்கணும். நாம நம்முடைய நிலைமை என்ன ஆகுது? நம்ம பார்த்துட்டு இருந்தா, அநியாயம் நடக்கும் போது கண்டும் காணாமல் இருந்தா இதுதான் நடக்கும். நம்ம வீட்டுடைய அடுப்பாங்கரை வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டாங்க. குபாவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்குன்னா கல்லை எரிந்து
சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படும் போது தன்னுடைய தோழர்கிட்ட சொன்னாங்க, என்னை அங்கே கொண்டு செல்லுங்கள், அவர்களுக்கு மத்தியிலே நாம் சமாதானம் செய்து வைப்போம் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இதுக்குதான் எங்க யாரு எந்த நாட்டை நம்முடைய இந்தியா வேண்டாம் சொல்கிறதோ அது என்ன செய்யுது, சமாதானத்துக்காக வந்திருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்வான், ஃபமன் அஃபா வ அஸ்லஹா ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். எவன் மன்னித்தானோ, சரி விடுங்க அப்படின்னு சொன்னானோ, இவ்வளவு கூலி என்று அல்லாஹ் சொல்லல. எனக்கே ஒரு அநியாயம் நடக்குது என்றால், அல்லது உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு அநியாயம் நடக்குது, மன்னிச்சிரு, மன்னிச்சிருங்க, கண்டுக்காதீங்க. ஃபமன் ஆஃபா, மன்னிச்சிருங்க, சமாதானமா போயிடுங்க. அதனுடைய கூலி என்ன தெரியுமா? இவ்வளவுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. அதனுடைய கூலி அல்லாஹ்வின் இடத்துல இருக்கிறது. அல்லாஹ் அவன் அநியாயம் செய்கிறான் என்பதற்காக நீ அநியாயம் செய்தால் அநியாயக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. இந்த அரபுலகம் அநியாயம் செய்கிறார்கள் இல்ல, அநியாயத்துக்கு உதவி செய்கிற இவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் இவர்களை எந்த வகையிலே தண்டிப்பான் தெரியவில்லை. அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானா. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.